இன்னைக்கு இயேசுவை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இயேசுவை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பரவலா உலகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மத பிரச்சாரம் செய்யறாங்க, மதம் மாற்றுறாங்க அப்படின்னு. ஆனா இயேசு எங்கேயும் அதை பத்தி அவர் பேசவே கிடையாது. அப்போ அவர் நன்மை செய்யவும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக வழியும் அவர் சொல்லிக் கொடுத்தாரே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் அவரை இதை செய்யவே இல்லை. ஏன் என்னால எப்படி சொல்ல முடியும்னா, நான் அநேக காரியங்கள் சிக்கிக்கிட்டு இருந்த என்ன, இருள்ல இருந்த என்ன தேவன் வெளிச்சத்தை கொண்டது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை மாற்றி இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நேரங்கள்ல இன்னைக்கு நான் அநேக வார்த்தை இயேசு பத்தி சொல்றேன்னா அது காரணம் அவர் எனக்கு செய்த அன்பை அநேகர் அவங்க பெற்றுக்கொள்ளுன்ற நோக்கம் எனக்குள்ள அது என்ன ஆகுதுன்னா ஊற ஆரம்பிக்குது, அது எனக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அப்போ அப்படிப்பட்ட நன்மை பெற்றுக்கொண்டேன்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணுமேன்ற அந்த எண்ணங்களை எனக்குள்ள என்ன பண்ணுதுன்னா தூண்ட செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு செய்தார தவிர மற்றபடி வேற எதையுமே அவர் செய்யவே இல்லை. அப்ப என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னோட கூட இருந்தவங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சு நான் எப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு தேவன் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு. அப்போ வசனம் அழகா சொல்லியிருக்கு பாருங்க, 1 Corinthians 9:14 சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. என்ன அப்படின்னா, எப்ப நன்மை பெற்ற நீ அநேகருக்கு அந்த நன்மையை சொல்லணும்னா உனக்கு ஐயோன்னு சொல்லி வேதம் என்ன சொல்றதுன்னா எச்சரிக்கை கொடுத்தது. ஆனா இந்த எச்சரிப்பை காட்டுல எனக்குள்ள என்ன தோணுச்சு தெரியுமா, அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனத்தை படிச்சு சுவிசேஷம் அறிவிக்கின்ற இந்த எண்ணங்கள் எனக்கு வரல. என்னைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்தாரோ அதற்கடுத்து என்னைக்கு நான் அதை உணர்ந்தனோ அதுக்கடுத்து இயேசு பற்றி நான் இன்னும் அநேகருக்கு சொல்லணும், என்ன போல இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படணும், அப்ப இந்த இயேசுவால முடியுன்றதை அவங்களுக்கு நான் சொல்லணுன்ற எண்ணங்கள் எனக்குள்ள இந்த வசனத்தை படிப்பதற்கு முன்பதாக வர ஆரம்பிச்சது. அப்ப அங்கிருந்து வரது அந்த சுவிசேஷத்தின் ஒரு அன்பா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, இன்னைக்கு அநேகம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் இயேசுவை பத்தி நம்ம சொல்லுகிறதா இருக்கிறோம், எத்தனை பேர் இயேசுவை பற்றி நம்ம நண்பர்களுக்கு சொல்றோம், சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்றோம், எத்தனை பேருக்கு நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்க. அப்ப ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்தாரு, ஆனா அதை நம்ம எப்படி சொல்லணுமா, வேதத்தை படித்த அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும் இல்ல, அந்த ரட்சிப்பை கொடுத்த அந்த அன்பின் நிமித்தமே நமக்குள்ள என்ன வரும்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற அந்த எண்ணங்கள் அந்த ஆசைகள் நமக்குள்ள வரும். அப்ப அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். ஆனா அப்படியும் இல்லாம இந்த வேதத்தை வாசிச்சாவது கூட இந்த பிரசங்கிக்காத இருந்தால் உனக்கு ஐயோன்னு சொன்ன இந்த எச்சரிப்பை பார்த்து நம்ம இன்னும் சுவிசேஷம் அறிவிக்காம இருப்போமானால் தேவன் நம்ம ஒரு நாள் நியாயந்திருப்பதற்கு வருவார். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், அநேக காரியத்துல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற வாலிபர்களா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க இன்னைக்கு அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து இருள மாட்டி இருக்கிறாங்க, அநேக பிரச்சனைகளால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு யார் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க? அப்ப இந்த வார்த்தை சொன்னது போல இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கா இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது போல இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம இருப்போம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பேசப்படனா இயேசு பற்றி நான் உமக்கு நான் சொல்றேன், அநேகருக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படணும், இன்னைக்கு அநேகர் அவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை பெற்றுக்கொள்ளணும். என்ன நீங்க மாற்றினீங்க, எனக்கு சந்தோஷம் வந்திருக்கீங்க, அநேகருக்கு நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பாத்திரமா வைங்கன்னு சொல்லி தேவனத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை வல்லமையை பயன்படுத்துவார். அந்த சுவிசேஷத்தை அறிவிப்போம், தேவனுடைய நாமத்தை நாம் எங்கும் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.